உயிர் உடல்களாய் உள்ள நம் அன்னையை தந்தையை மதிப்போடு உள்ளத்தில் வைத்து வணங்குவோம் உருக்கமாய். உயிரையும் அறிவையும் நம்முளே செலுத்தி உயர் தவ முறையை உணர்த்திய ஆசான் அவர்களை அன்போடு வணங்குவோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த இனிமையான பகல் வேளையிலே அன்பு சுரங்கம் செயல்முறை மார்க்கத்தில் வேதாத்திரிய தற்சோதனை பட்டறையில் எண்ணம் ஆராய்தல் முடித்து ஆசை சீரமைத்தல் முதல் அமர்வில் நாம் வீற்றிருக்கின்றோம். விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே சீவனது இயக்கச் சான்று, வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது, விளைவெறிந்து முறையோடு அளவாய்க் கொள்ளும். விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி, விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர் என்ற ஆசை சீரமைத்தல் தத்துவத்தை நமக்கு இன்றும் நாளையும் நடத்தி தருவதற்கு கூடலூரிலிருந்து பேராசிரியர் சி பாஸ்கரன் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்பு சுரங்கம் செயல்முறை மார்க்க இணையதளம் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி இந்த 2 மணி நேர அமர்வை ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. ஆசான் அவர்களை வணங்கி அவர்களே சொப்புமாக நகர்த்தி இன்றைய நிகழ்வு முழுவதையும் நடத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். முதலிலே தவம் இயற்றுவோம். நண்பர்களே, அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களை, ஆன்மீக துறை என்னும் அகலவழி பாதையிலே அடியெடுத்து வைத்து தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வை துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளம். இப்போ ஒரு தவம் செய்யலாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அமைதியா ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்குங்க. கைகளை கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்க. தலை, கழுத்து, முதுகு மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது போல வைத்துக் கொள்ளுங்க. இயல்பான மூச்சாக இருக்கட்டும். இயல்பா கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒருவே அழுத்தமினும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தமினும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும்
முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக்க பெறும் களர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை யாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ளுள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி காட்டி சிந்தனையை உடல் நலத்தை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பயிற்சி. வலதுகை நாசிகா முத்திரை, இடதுகை சென்முத்திரை. இடது நாசின் வழியாக நீண்ட மூச்சாக உள்ள இழுப்போம். இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது நாசின் வழியாக மெதுவா மூச்சு வெளியில விடுவோம். இப்போ அதே வலது நாசின் வழியாகவே மூச்சு காற்ற உள்ள இழுங்க. இப்போ வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசின் வழியாக மூச்சு காற்றை மெதுவாக வெளிவிடுகிறோம். மீண்டும் அதே துவாரத்தில் இழுக்கிறோம். இப்போ வலது நாசின் வழியாக மூச்சு வெளியில விடுங்க. இதே போல தொடர்ந்து செய்வோம். மூச்சு காற்று சீராக போய் வர வரைக்கும் தொடர்ந்து செய்யலாம். இரண்டு நாசின் வழியாகவும் மூச்சு காற்று சீராக போகணும். எந்த தடை இல்லாமல் போற போல செய்து பழகுங்க. ஆழ்ந்த மூச்சாக இருக்கட்டும். எவ்வளவு நேரம் உள்ள அந்த மூச்சு இழுக்கிறீங்களோ அதே அளவு நேரத்துக்கு அந்த மூச்சு காற்று மெதுவா வெளியில விடணும்.
இப்ப இடது நாசிக்கு வழியாக மூச்சை வெளியே விட்ட நிலையில 2 கைகளையும் கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்க. தண்டுவட சுத்தி பயிற்சி. மெதுவாக மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்ஞை, ஆக்ஞையிலிருந்து மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சு இழுத்துக்கொண்டே ஆக்ஞை, மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம். நினைவு முழுவதும் முதுகுந்தண்டு வழியாகவே வரட்டும். மேல வாங்க, உள்ள மேல வாங்க. ஆக்ஞை, மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம். நினைவு கையோட வரட்டும். மூச்சு இழுத்துக்கொண்டே ஆக்ஞை, மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. மூச்சு இழுத்துக்கொண்டே ஆக்ஞை, மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்னும் கூர்ந்து கவனிக்கணும். முதுகுந்தண்டுக்குள்ளேயே நினைவு வரட்டும். மேல வரட்டும். ஆக்ஞை, முதுகுந்தண்டு வழியாகவே கீழே போகட்டும். கீழே போகட்டும். மூலாதாரம். இதே போல செய்யுங்க. மூச்சோட நினைவு மேல வரணும். மூச்சோட நினைவு கிளப்பும். தொடர்ந்து செய்வோம். மூச்சிலேயே நினைவு இருக்கட்டும். மூச்சோட நினைவு மேல வரணும். மூச்சோடு உயிர் துகள்களும் சேர்ந்து மேல வருவதையும், மூச்சோடு நினைவு உயிர் துகள்களும் சேர்ந்து மூலாதாரத்துக்கு போறதையும் கூர்ந்து கவனிங்க. மூச்சு காற்றோடு உயிர் துகள்கள் ஆக்னைக்கு வந்து மோதுகிறது. அதே போல மூச்சு காற்றோடு அந்த உயிர் துகள்கள் மூலாதாரத்துல போய் மோதுறதையும் உணரணும். இன்னும் கூர்ந்து கவனிங்க. மூச்சு இழுத்துக்கொண்டே ஆக்னை, புருவ மையத்துல அந்த உயிர் துகள்கள் வந்து மோதுறதை நல்லா உணருங்க. மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சு இழுத்துக்கொண்டே ஆக்னை, மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சு இழுத்துக்கொண்டே ஆக்னை, அப்படியே புருவ மையத்திலேயே நினைவு வைத்துக் கொள்ளுங்க.
இந்த நிலையிலிருந்தே தவத்தை ஆரம்பிக்கலாம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நல்லா உணரணும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சுற்றிலும் இந்த தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கிறத நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்து இருந்த ஆற்றல் அப்படியே உடலுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து அலை அலையாக உடல் முழுவதும் பாய்ந்து வருவதை கவனிங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நல்ல உணர்வுக்கு கொண்டு வாங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை விதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியாதீத தவம் ஏற்றிருக்கிறோம். துவக்கம் ஆகினை புருவ மையத்திலேயே நினைவிருக்கட்டும். குண்டலி மகாசக்தி ஆக்னா சக்கரத்திலே மையம் கொண்டு இயங்கட்டும். புருவ மையத்துல இன்னும் கூர்ந்து கவனிங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க, அப்படியே உள்ள வாங்க. இரண்டு புருவங்களுக்கும் மையத்துல கொஞ்சம் உள்ள கவனிங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. இப்ப நல்லா கவனிங்க. உங்களுடைய புருவ மையத்துல யாராவது ஒருத்தர் அழுத்தம் கொடுக்கறத நல்லா உணர முடியும். ஆசானவர்களே உங்களோடு இருந்து இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உங்களுடைய புருவ மையத்துல நல்ல அழுத்தம் பெறுவதா உணர்ந்து கொள்ளுங்க. இந்த ஆற்றல் உங்களுடைய புருவ மையத்துல மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கட்டும். அப்படியே உள்ள குவிந்து 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 உள்ளே போறோம். இன்னும் உள்ள வாங்க. இந்த புருவ மையத்துக்குள்ளேயே குவிந்து ஒன்று நின்று தவம் ஏற்றுக்கிறோம்.
மனம் முழுவதும் புருவ மையத்துக்குள்ளேயே குவிந்து வரட்டும். இன்னும் குவிந்து வாங்க, இன்னும் உள்ள வாங்க. தலைக்கு உள்புறத்துல கவனிங்க. இன்னும் உள்ள வாங்க. உச்சிக்கு நேர கீழே வந்துட்டோம். துரியம் குண்டலினி மகாசக்தி பிரம்மரந்திரம் அமர்ந்து இயங்கட்டும். உச்சியிலேயே நினைவிருக்கட்டும். ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்கிறோம். இன்னும் ஆழ்ந்து போகிறோம். இன்னும் கூர்ந்து கவனிங்க. உடல் அசைவற்ற நிலையில் இருக்கும். உயிர் உயிராகவே நின்று தவம் ஏற்றுகிற நிலை. பருவுடலை கடந்து சூக்கும உடலோடு இணைந்திருக்கிறோம். மனம் முழுவதும் ஒரு லேசான அசைவுக்குள்ள இருக்கு. உச்சிலேயே நினைவிருக்கட்டும். நல்லா கூர்ந்து கவனிங்க. மூளை செல்களுக்குள்ளாக இந்த உயிர் துகள்கள் ஊடுருவி நுழைந்து வருவதை நல்லா கவனிக்க முடியும். மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் எழுச்சி பெற்று இயங்குவதை உணர்ந்து கொள்ளுங்க. மனம் முழுவதும் துரியத்திலேயே லயமாகி வரட்டும். இந்த சூக்கும சரீரம் இன்னும் திணிவு பெறுகிறது. இன்னும் கூர்ந்து கவனிக்கிறோம்.
அசைவற்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். உடலும் மனமும் அசைவற்ற நிலை. துரியம் அதீத நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூக்கும உடலை கடந்து காந்த உடல் நிலைக்கு மெதுவா வர ஆரம்பிக்கிறது. உடல் லேசா ஒரு காந்த களம் போல இருக்கிறத இந்த நிலையில உணர முடியும். துரியத்தினுடைய அதீத நிலை என்பதே உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காந்த உடலை நாம் அடையக்கூடிய நிலைதான். உடலே ஒரு காந்த களம் போல மாறி இருக்கு. தலை முழுவதும் அந்த காந்தத்தினுடைய அழுத்தத்தை நம்மளால உணர முடியும். துரியாதீத நிலை 1 துவாதசாங்கம். அப்படியே உச்சியிலிருந்து மேல வாங்க, இன்னும் மேல வாங்க, உச்சிக்கு மேல ஒரு முழ உயரத்துல கொண்டு வாங்க நினைவு. இன்னும் மேல வாங்க, இன்னும் மேல வாங்க. உடம்பே விரிந்து உடலுக்கு மேல ஒரு முழ உயரத்துல நிக்கிறத நல்லா உணர முடியும் பாருங்க. உடல் விரிந்த நிலைக்கு வந்திருக்கிறது. உச்சிக்கு மேல ஒரு முழ உயரத்துக்கு வந்திருக்கிறோம். துவாதசாங்கம். உச்சிக்கு மேல 12 அங்குலம் உயரத்துல இருக்கிறோம். நல்ல ஒரு சுழல் போல, ஒரு தட்டு போல அந்த காந்த வளையம் இருக்கிறத உணர முடியும் பாருங்க. துவாதசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காந்த வளையத்தை விரித்து கொண்டே வாங்க, இன்னும் மேல வாங்க, இன்னும் மேல வாங்க, இன்னும் உயர்ந்து வாங்க. சந்திரன், முழு சந்திரனையும் பார்க்க. சந்திரனோடு ஒன்று கலந்து உயிர் கலப்பு பெறுகிறது. சந்திரன் அளவுக்கு மனம் விரியட்டும்.
இன்னும் விருந்து பார்க்கிறோம். சந்திரனுடைய அந்த இதமான காற்று நம்ம மேல உரசுவத உணர்ந்து கொள்ளுங்க. இன்னும் அந்த சூக்கும வளையத்தை விடுத்துக் கொண்டே போகலாம். இன்னும் விருந்து வாங்க, இன்னும் விருந்து வாங்க, இன்னும் விருந்து வாங்க. ஒரு பெரிய சூரியனை பார்க்க முடியும். எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு கோலம். பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெருசு. அவ்வளவு பெருசா கற்பனை பண்ணி பார்த்தோம். சூரியனோடு ஒன்று கலந்து உயிர் கலப்பு பெறும். இந்த மனம் முழுவதும் விரியட்டும். சூரியனை மையமாக வைத்து 4 புறமும் விரிந்து கொண்டே வாங்க. ஒரு பலூன் எப்படி 4 புறமும் ஒரே மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகுமோ அது போல பாவனை. இன்னும் விரிந்து வாங்க, இன்னும் விரிஞ்சு வாங்க. கோடானு கோடி நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளாக வந்திருக்கு. அத்தனை கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் நமக்குள்ளாக அடக்கி கொண்டே மனம் விரியட்டும். இன்னும் விரிந்து வாங்க, இன்னும் விரிஞ்சு வாங்க. இதுவே பேரியக்க மண்டலம், சக்திகள நிலை. விரிந்து 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 உயர்ந்து உயர்ந்து தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். மனம் பூரணமாக விரிவடையட்டும். இன்னும் விரிந்து வாங்க, அப்படியே விரிஞ்சு வாங்க. இன்னும் விரிந்து 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 உயர்ந்து வருகிறோம். கோடானு கோடி நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் மனதுக்குள் அடக்கி கொண்டே போகிறோம். இந்த பலூனுக்குள்ள எல்லாம் அடக்கமாகுது. விரிந்து 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 உயர்ந்து வருகிறோம். மனதுக்கே ஒன்றும் தட்டுப்படாத நிலைக்கு வந்திருக்கிறோம். இருட்டு. ஒன்றுமில்லாத ஒன்று. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து முடிவில் பெறும் பாலாயோன்னு சொன்னாங்க. அந்த பால் நிலைக்கு வந்திருக்கு. இதுவே சுத்தவது. இந்த நிலையைதான் சிவகலம் என்று சொல்லுகிறோம். இந்த சுத்த வெளியோடு ஒன்று கலந்து தவம் ஏற்றுவோம்.
மனம் முழுவதும் கரைந்த நிலை. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கடந்த அரும் பெரும் பால்னு சொல்லுவாங்களே, அந்த பால் நிலை. ஒரு லேசான அதிர்வோடு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலோடு இருந்து கொண்டிருக்கிறது. மனம் முழுவதுமாக கரைந்த நிலை. வாழ்க வளமுடன். மீண்டும் பேரியக்க மண்டலத்துக்குள்ள வருவோம். நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளாக வந்திருக்கோம். மனதை சுருக்கிக் கொண்டே வருவோம். இன்னும் சுருங்கி வரட்டும், இன்னும் சுருங்கி வரட்டும். சூரியன் இன்னும் மனம் அப்படியே சுருங்கி கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க. சந்திரன் இன்னும் மனதை சுருக்கிக் கொண்டே வருவோம். இன்னும் கீழே வாங்க. துவாதசாங்கம் மெதுவா கீழே இறக்கி வாங்க. துரியம் உச்சைக்கு நினைவு கொண்டு வாங்க. தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையும். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரயம் வாழ்க வளமுடன்.
உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க. ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க. உலக மக்கள் அனைவரும் இந்த கரோனா என்ற நோயிலிருந்து விடுபட வாழ்க. இந்திய அரசு வாழ்க வளம். தமிழக அரசு வாழ்க வளம். மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் வாழ்க வளம். காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் அனைவரும் வாழ்க வளம். நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி தலைவர்கள், துப்புரவு பணியாளர், சுகாதார பணியாளர்கள் அனைவரும் வாழ்க வளம். உணவுப் பொருள் உற்பத்தி செய்வோர், அதை விநியோகிப்பவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதிலே அமைதி நிலவட்டம், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டம், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டம். அமைதி, அமைதி, அமைதி. மெதுவா 2 கைகளையும் எடுத்து லேசா தேய்த்துக்கிட்டு கண்கள்ல வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே முகம் முழுவதும் வருடி விட்டுட்டு 2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு போட்டுட்டு கைகளை எடுத்துடலாம். வாழ்க. சான்றோர் பெருமக்களை, அருமையா ஒரு தியானம் செய்து முடிச்சிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து இதுவரைக்கும் நாம எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற அகத்தாய்வு பயிற்சி செய்து வந்திருக்கிறோம். இதனால் நீங்க தொடர்ந்து வீடுகளில் செய்வீங்கன்னு நம்புறேன். தினந்தோறும் செய்யணும். சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நாம ஒவ்வொரு நாளும் செய்தால்தான் அதனுடைய முழு பலனையும் நாமளால அனுபவிக்க முடியும். அதனால எதுவுமே போதனையாக இருக்கக்கூடாது. நான் பேசிட்டு போறதுனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க நிறைய பயிற்சிகளை செய்து பார்த்து அதனால கிடைத்த பலன்களை எல்லாம் அனுபவிக்கிற போது அதுதான் நாம குருவுக்கு செய்யக்கூடிய குரு காணிக்கையாக அமையும். அதனால இன்னைக்கு நம்ம ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பாடத்தை எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்பு என்பது சாமி இன்னும் சொல்லுவாங்க, எண்ணம் ஆராய்தலை விட இது இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல். ஏன்னா ஆசைய நம்ம சீரமைத்து கொள்ளல அப்படின்னா நம்மளால எந்த செயல்லையும் ஈடுபட முடியாதுங்க. ஆசையை மட்டும் வெற்றி கொள்ள பழகி கொண்டோமானா நம்மளால இந்த ஆன்மீக துறையில மேலும் 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 உயர்ந்து போயிட முடியும். அதனாலதான் எல்லா மகான்களும் ஆசையை ஒழிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ஆசை இருந்தா ஆன்மீகத்துக்கு ஆசைங்கிறதே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு வந்தாங்க. ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படிங்கிறார். ஈசனாகவே இருந்தாலும் கூட, இறைவனாகவே இருந்தாலும் கூட அவனோடு கொண்டிருக்கக்கூடிய ஆசை கூட அற்று போக வேண்டும் அப்படிங்கிற. அதான் மகர்ஷி போன்றவர்கள், புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இல்லையா? ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அதனால ஆசை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற. இப்ப இதையெல்லாம் தாண்டி மகர்ஷி இதை இன்னும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிந்தித்த போதுதான் மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நம்ம பார்த்தோம்னா அவங்க பேசுனதுக்கும் நாம சொல்றதுக்கும் ஒரு முரண்பாடாக இருக்குதே. அவங்க எல்லாம் ஆசையை ஒழித்தால்தான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை அடைய முடியும்னு சொன்னாங்க. மகர்ஷி மட்டும் ஆசையை சீரமைங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அதனாலதான் மகர்ஷி சொல்லுவாங்க, ஆசையை ஒளின்னு சொன்னது எந்த ஆசைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வாழ்க்கைக்கு முரண்பாடான ஆசைகளாக இருக்கக்கூடிய ஆசைகள், தீய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அல்லது தீய செயல்களை செய்யக்கூடிய ஆசைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம தெளிவா தெரிந்து கொண்டோமானா முரண்பாடு இல்லாம நம்மளால வாழ முடியும். இந்த விளக்கங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனாலதான் மகர்ஷி ஆசையை சீரமைங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏன் ஒழிக்க முடியாது அப்படின்னா, இப்ப நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி பண்றதுக்கு இந்த பிறவி பெருங்கடலை நீந்துதல்ங்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இல்லையா?
வாழ்க்கையில எந்த சிக்கல்களும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இல்லையா? அப்போ வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரணும்னா இந்த பிறவி பெருங்கடல் நீங்கியே ஆக வேண்டும். அதான் ஒரு பாடல் சொல்லுவாங்க. இந்த பிறவி பெருங்கடலை நீந்தாம நம்மளால வாழ்க்கையில மென்மேலும் போக மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி மனமென்னும் தோணி பற்றி மதியென்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கு ஏற்றி செறிகடல் ஓடும் போது நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோமா பாருங்க. மனமென்னும் தோணி பற்றி மதியென்னும் கோலை ஊன்றி, துடுப்பாக இருப்பது மதி அறிவு, மதியென்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி, அதுக்குள்ள என்ன சரக்கு வச்சிருக்கிறோம்? சினம்ங்கிற சரக்கை ஏற்றிக்கிட்டு போறோம். இந்த படகு போகக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்துல மதனென்னும் பாறை தாக்கி, மதன்னா ஆசை இல்லையா? இந்த ஆசைங்கிற பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது ஒற்றியூருடைய கோவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆசைங்கிற பாறையில போய் மோதி இந்த படகு கவிழ்ந்து போறதுக்கு ஏற்கனவே அதுலயே நிறைய சிக்கல். அதோடு இது போய் எங்க போய் மோதும்? ஆசைங்கிற அந்த பாறையில போய் மோதி கவிழ்ந்து போனா நம்மளால போக வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் போயிடுமே. அப்படி போகாம இந்த ஆசைங்கிற பாறையில மோதாம இந்த சினமென்னும் சரக்கு எல்லாம் காலி பண்ணி இந்த மனமென்னும் தோணியை தூய்மையான நிலைகள் வைத்து கொண்டு எப்போ போய் சேருவேன் இறைவா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடியும். ஆக இந்த ஆசைங்கிற நம்ம வாழ்க்கைங்கிற பிறவி பெருங்கடல்ல நீந்துறதுக்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசைதான். அதுவும் என்ன ஆசைன்னு சொல்லும் போது முரணான ஆசை, அது இந்த தீய ஆசை, தீய விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஆசை, இந்த ஒழுக்க குறைவான ஆசை இருக்குதே, இந்த ஆசைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆன்மீகத்துறையில மேலும் உயர்ந்து வரவும் முடியாது. அப்படியே உயர்ந்து வந்தாலும் அந்த உயர்ந்த நிலையை அடையவும் முடியாது. நீங்க இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ பெரியவர்கள் ஆன்மீகத்துல உயர்ந்து வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான், இந்த உயிருணர்வை பெற்றிடணும் அப்படிங்கிற வேகத்துலதான் பயிற்சிக்கு வந்தாங்க, இந்த ஆன்மீகத்துறை நாடி வந்தாங்க. அவர்கள் அத்தனை பேரும் உயர்ந்த நிலையை அடைய முடியவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆசை என்ற ஒன்றுல மாட்டுகிற போது, இந்த ஆசையில சிக்கும் போது, இந்த மதனென்னும் பாறை தாக்கின்னு சொன்னாங்களே, ஆசைங்கிற அந்த பாறையில போய் மோதிட்டா அதுக்கப்புறம் மேலும் அந்த படகை ஓட்டிட்டு போறது ரொம்ப சிரமம். அதனால நாம் இந்த ஆசைகளை சீரமைத்து கொள்ளணும். ஏன்னா அப்ப சாப்பிடாம இருக்க முடியாது, பிறவி பெருங்கடல் நீந்தியே ஆகணும். அப்ப பிறவி பெருங்கடல் நீந்துற வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும். அதனால்தான் வாழ வேண்டும் என்றெண்ணி வந்ததில்லை உலகினில், வாழ வேண்டும் உலகில் உயிர் உள்ள மட்டும் வாழ்ந்துதான் ஆகணும். இச்சை என்பதே வாழ்வின் ருசு அப்படிங்கிறாரு. வாழ்க்கையினுடைய ஒரு ருசியே ஆசைதான். அதனால ஆசையை ஒழிச்சுட்டு ஒன்றும் பண்ணவும் முடியாது இல்லையா? உண்ணாமல் உடுத்தாமல் மற்ற பொருட்கள்லாம் இல்லாம நம்மளால இருக்கவும் முடியாது. அப்ப இதையெல்லாம் நம்ம தேவைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா இந்த எது நல்ல ஆசை, எது முரணான ஆசை அப்படிங்கிறத தெரிந்து வச்சுக்கணும். இதுல இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பெரும்பாலும் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தவம் பண்றோம், நிறைய பயிற்சி பண்றோம், ஏன் நம்மளால மட்டும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியல? அந்த காலத்துல எல்லாம் அவ்வளோ உயர்ந்த நிலையை அடைந்தார்களே, ஏன் நம்மளால முடியல அப்படிங்கும் போது மகரிஷி அதுக்கு விளக்கம் சொன்னார். உலகில் எல்லோரும் பற்றற்று அறிவின் உயர்விலே வாழ்க்கை சுமையற்றும் சிக்கலற்றும் வாழ வேண்டும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த நிலையை எட்டுவது என்பது ஒரு தனி மனிதன் நினைத்தால் மட்டும் போதாது. உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஒரு கூட்டு திட்டத்தை உருவாக்கினா மட்டும்தான் இந்த ஆசையை அடியோடு ஒழிக்க முடியும். இல்லைன்னா இது ஒரு இயலாத செயல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கூட்டு திட்டம் இல்லாம ஆசையை வெளிச்சுக்கிறதுக்கு வழியே இல்லை. அதனாலதான் சாமியினுடைய எல்லா திட்டங்களும், உலக சமாதான திட்டங்கள் அத்தனையும் என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு வாழ்க்கை முறை, பொது உடைமை வாழ்க்கை முறை அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வருவார். அதனால ஆசையை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கும் போது அதை சீரமைச்சு கொண்டுதான் வேணும். அப்படி சீரமைக்கிறதுக்கு இந்த ஆசைனா என்ன, ஆசைய எப்படி முறைப்படுத்திக்கிறது அப்படிங்கிற விளக்கம் நமக்கு தெளிவாக தெரியணுங்க.
ஆசைன்னா என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேவையின் பால் எழுந்த எண்ணமே ஆசை. நம்ம என்ன இதுல படிச்சிருக்கோம் இல்லையா, தேவையின் காரணமாக எழுகிற எண்ணம் எழுகிறது அப்படின்னு சொன்னோமே. அந்த தேவையின் பால் எழுந்த எண்ணமெல்லாம் ஆசை. தேவைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. நம்ம வாழ்க்கை தத்துவத்துல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். 3 தேவைகளை அடிப்படையாக மகிழ்ச்சி கொடுத்திருப்பாங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்தை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னாலே மத்த எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதுல முதல் தேவைகள் 3ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தேவைகள் என்னென்ன? பசிதாகத்தினால் ஏற்படக்கூடிய தேவை, உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவை, வெப்பதற்ற ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவை அப்படின்னு 3 தேவைகளை எடுத்துக்கிறார். இந்த 3 தேவைகள் தான் 3 ஆசைகளாக பிற்காலத்துல மாறி போச்சு. அதாவது இந்த உடல்ல உயிர் இயங்கிட்டே இருக்குது. அந்த உயிரினுடைய இயக்கத்தினால உடம்புல இருந்து ஆற்றல் அதிகமா விரயமாயிட்டே. இந்த ஆற்றல் விரயத்தை சமன் செய்து கொள்வதற்காக பசி என்ற உணர்வு வருது. அந்த பசிங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே சாப்பிடணுங்கிற ஒரு தேவை வருது பாருங்க. அந்த தேவையின் மேல் எழுந்த எண்ணம் தான் முதல் ஆசை அப்படின்னு சொல்றாரு. அந்த முதல் ஆசை பசி, சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எழுந்த எண்ணம் இல்லையா. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய செலவை ஈடுகட்டுவதற்காக எழுந்த எண்ணம் தான் முதல் ஆசை. இது இப்போ சாப்பிடறதுக்காக எழுந்த ஆசைன்னு சொல்லும்போது சாப்பாடு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாருங்க. சாப்பாடுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எங்க இருந்து கிடைக்குது? இந்த மண்ணுல இருந்தா விளையுது. அப்போ மண் மீது தான் வாழ்ந்தாகணும். இந்த மண்ணின் மீது பற்று கொண்டுதான் ஆகணும். மண்ணினுடைய பற்று இல்லாமல் நமக்கு எந்த பொருட்களும் மண்ணிலிருந்து விளையாமல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சாப்பாடு. ஆகையினால இந்த மண்ணாசை என்ற ஒன்று பசிதாகத்தினால் ஏற்படக்கூடிய தேவையின் காரணமாக மண்ணாசை எழுந்தது. அடுத்து பாருங்க, உறைவிடம் இல்லையா. வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவை. இப்ப வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்யணும்னா என்ன வேணும்? ஒரு வீடு வேணும், இல்ல உடை வேணும், இதெல்லாம் வேணும் இல்லையா. இதெல்லாம் எங்க கிடைக்குது? வீடு கட்டிக்கணும்னாலும் கூட ஒரு இடம் வேணும். அந்த வீடு கட்டுறதுக்கு இல்ல உடைகளை எல்லாம் வாங்கி கொள்வதற்கு, வீடை கட்டி கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இடம் மட்டும் இருந்தா பத்தாது. என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். பணம் இருந்தாத்தான் இதெல்லாம் நமக்கு தேவையான வசதிகளை எல்லாம் நம்ம செய்து கொள்ள முடியும். ஆக இந்த 2வது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக எழுந்த எண்ணமே அல்லது ஆசையே பொன்னாசையாக மாறியது. 3வது தேவை உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவை அப்படின்னு சொல்லுவோம். உடல் கழிவுப் பொருட்கள் உந்து வேகம்ங்கிற போது சாமி நிறைய கழிவுப் பொருட்கள் சொல்றாங்க. 14 வகையான கழிவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா. அதுல ஒரு கழிவுப் பொருள் தான் ஜீவ வித்து குழம்பு. உடலில் அந்த பருவம் அடைந்த வயது வரும்போது அபரிமிதமாக உருவரக்கூடிய இந்த வித்து சக்தியை இந்த வித்து கழிவை முறையாக வெளியேற்றிக் கொள்வதற்கு ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணுடைய துணையும் தேவை. அப்படி வருகிற அந்த ஆணுக்கு பெண் மேலையும், பெண்ணுக்கு ஆண் மேலையும் வரக்கூடிய அந்த ஈர்ப்பு கவர்ச்சி தான் பெண்ணாசையாக மாறுகிறது இல்லையா. அப்போ இந்த 3 தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக எழுந்த ஆசைகள் தான் 3 ஆசைகள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லையா. இதை நாம முறைப்படுத்தி கொள்ளணும். இதை எப்படி முறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தேவையின்பால் எழுந்த ஆசையில முதல் தேவை என்ன? பசிதாகத்தினால் ஏற்படக்கூடிய தேவை. இப்ப பசிதாகத்தினால என்ன வேணும்? நமக்கு சாப்பாடு வேணும். இந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் கிடைச்ச உடனே, இந்த உணவு கிடைச்ச உடனே அந்த தேவைக்காக சாப்பிட்டோம்னா அந்த தேவை நிறைவேறின உடனே அப்பா பசி போயிடுச்சு அப்படின்னு நிறுத்திட்டோம்னா ஓகே, முடிஞ்சு வச்சு. அப்படி இல்லாம அந்த சாப்பாட்டுல கிடைச்ச அந்த ருசியில மயங்கி அதை மேலும் மேலும் அனுபவிக்கணும்னு நினைக்குது பாருங்க, இதுக்கு பேர் தான் பேராசை. இந்த ஆசையதான் முரணான ஆசை, தீய விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஆசை அப்படின்னு மகிழ்ச்சி பிரிக்கிறாங்க. அப்ப இந்த முரணான ஆசை வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல வாழ்க்கைய 4 நிலைகளாக பிரிச்சாங்க. அப்படி பிரிச்சு
வாழ்க்கை தத்துவத்துல விளக்கங்கள் கொடுத்து பயிற்சியும் கொடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல. எப்படி அப்படின்னா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 கட்டங்களாக இந்த வாழ்க்கையை பிரிப்பாங்க. அப்படி பிரிச்ச அந்த முதல் கட்டம் தான் 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் அப்படிங்கிற வாழ்க்கை முறை. இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை முறையில என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த 3 தேவைகளை எப்படி முறைப்படுத்தி கொள்றது அப்படிங்கிற விஷயத்த அவங்க அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம பிரம்மச்சரியம்னு என்ன நினைச்சிட்டோம்னா, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் பிரம்மச்சரியம்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. வாழுகிற காலத்துல, அதாவது கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தை தான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்ன கல்வி கத்துக்கணும் அவங்க அப்படின்னா, ஒழுக்க பழக்க கல்வி, இயற்கை தத்துவ கல்வி, எழுத்தறிவு கல்வி, தொழிலறிவு கல்வி, இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய காலம்தான், அந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து படித்துக் கொள்ளக்கூடிய காலம்தான் இந்த பிரம்மச்சரிய காலத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பாடம் படிக்கணும் அப்படின்னா எங்க போகணும் அப்படின்னா, குருகுலத்துல போய் தான் கத்துக்கணும் இல்லையா? இப்ப குருகுலத்துக்கு போகும்போது அவங்க எங்க இருந்தது குருகுலம் எல்லாம்னா, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன் படிக்கணும்னா குருகுலத்துக்கு தான் போகணும். இந்த குருகுலம் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, காடுகளுக்குள்ள இருந்தது. ஏன்னா அங்கதான் இந்த முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, சாதாரண குடிசை போட்டு ஒரு மண் தரையில தான் படுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இல்லையா? சாப்பாடுங்கிறது சரியா 3 வேளைக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைத்ததை சாப்பிட்டுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கிடைத்ததை சாப்பிட்டுட்டு அந்த பசியை போக்கிக்கிறதுக்கு நம்ம வழியை உருவாக்கி கொள்ளணும். அது வேணும் இது வேணுங்கிற எண்ணம் வராம, தேவைக்கு உணவருந்துறது, சுவைக்காக இல்லாம தேவைக்காக உணவருந்தி பழகிறது அப்படிங்கிற முறையை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ இந்த பசிங்கிற ஒரு உணர்வை அவங்க சரி தாங்கிக்கக்கூடிய ஒரு பயிற்சிய உருவாக்கணும். பசி வந்தா 10ம் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பசிங்கிற ஒரு உணர்வு வருகிற போது எல்லா குணங்களும் உருவாயிடும். அது சரியா அந்த பசிக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எல்லா தேவையில்லாத குணங்களும் உருவாயிடும் அப்படிங்கிறதுனால, அந்த பசிய எப்படி ஒரு மனிதன் கையாளணுங்கிற அந்த நுட்பத்தை அவர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, அஹ் குருகுலத்துல விரதம் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. விரதம்னா எப்படி அப்படின்னா, பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது அப்படி வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ சாப்பாடாமலே இருந்தாலும் நம்மளால வாழ முடியுங்கிற அந்த மனோபக்குவத்தை அவர்களுக்குள்ளாக கொண்டு வந்தாங்க. இப்படி சாப்பிடாமல இருக்கணும்னு சொல்லிட்டா கூட எதையா போய் எங்கேயாவது சாப்பிட்டு வந்துருவாங்க தெரியாம அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லி வச்சாங்கன்னா, இறைவனுக்காக சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா நீ சாப்பிட்டன்னா இறைவனுக்கு தெரிஞ்சு போயிடும். இறைவன் இல்லாத இடமே இல்லைல்ல. அதனால எங்க போய் எங்க மறைஞ்சு சாப்பிட்டாலும் இறைவனுக்கு தெரியாம சாப்பிட முடியாது. அப்படி இறைவனுக்கு தெரியாம சாப்பிட முடியாத போது நாம இந்த பசியினுடைய கொடுமை, பசியினுடைய அந்த வேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அந்த காலத்துல இந்த பட்டினி போட்டு பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ இவன் பிற்காலத்துல குடும்ப வாழ்க்கைக்கு வரும்போது உணவு கிடைத்தால், அந்த பசிக்காக உணவு கிடைச்சா அதை சாப்பிட்டும் உயிரோட இருக்க முடியும், வாழ்ந்துட முடியும். அப்படி உணவு கிடைக்கலனாலும் கூட வாழ முடியுங்கிற ஒரு பக்குவத்தை உருவாக்குனாங்க. அப்படி இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பக்குவம் இல்லாதனால்தான் உணவு கிடைக்காத போது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகுது இல்லையா? இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிறது அப்படின்னா, அவங்க கொடுக்காமலே நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு பேரு திருட்டாக மாறிப்படுது. பொய் சொல்றோம், களவெடுக்கிறோம். பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்புங்கிற 5 பெரும் பழிச்செயல்களும் உருவாகி போகுது. ஆக நாம் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாம நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த உணவினால் வரக்கூடிய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு இப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லாதனால்தான் ஒரு சின்ன அளவுல நமக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைச்சாலுமே, நல்லா சிந்தனை செய்து பாருங்க. 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலும் கூட, ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா மனசு எவ்வளவு பதைக்குது, எவ்வளவு கோபம் நமக்குள்ள வருது இல்லையா? அப்ப இந்த கோபம்ங்கிற ஒரு எண்ணம், இல்ல அந்த பொருளை அடையணுங்கிற அந்த ஒரு வெறித்தனம்,
இதெல்லாம் எப்படி உருவாகிறது அப்படின்னா, அந்த துன்பத்தை, அந்த தேவையின்பால் எழுந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு போதுமான அளவுக்கு பலமில்லாத மனநிலை, அல்லது போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லாத மனநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பயிற்சியை தான் மகரிஷி வாழ்க்கை தத்துவத்திலேயே கொடுக்கிறார். அதனால நாம இந்த உணவினால ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவைகளை முறைப்படுத்திக்கிறது. இதுல இன்னும் சில நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்போ பசிக்குது, சாப்பிடுறோம் நம்ம. இந்த உலகத்துல எத்தனை பேரு பசிக்கு சாப்பாடு கிடைக்காம இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. இன்னமும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பசிக்கு சாப்பாடு கிடைக்காமல் இருக்கிறவர்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளாம் சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு தெம்பா இருக்கிறோம் பாருங்க. நம்மளை எல்லாம் பார்த்து சரி நமக்கு தான் சாப்பாடே கிடைக்கல, அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நினைப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் அங்க இருந்து நம்மளால ஒரு வேளை கூட சாப்பிட முடியல, அவன் 3 வேளையும் சாப்பிட்டு இருக்கிறானே, இந்த ஒரு வேளை சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள் இருக்கிறதே, அதுதான் பிரபஞ்ச காந்தத்தில் பதிந்து நமக்கு நோயாக மாறுகிறது. இதை நல்லா சிந்திக்கணும் நண்பர்களே. இன்னைக்கு எவ்வளவோ சாப்பாடை நம்ம வீணடிக்கிறோம். நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல ஒரு உணவருந்த உணவு கூடத்துக்கு போன போது அங்க ஒரு போர்டு வச்சிருந்தான். இங்க இலையில மிச்சம் வைக்காம சாப்பிடுறவங்களுக்கு 5 ரூபாய் நாணயம் நாணயமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நாங்க போய் சாப்பிட்டுட்டு நாங்க ஒரு 30 பேர் போயிருந்தோம். அங்க சாப்பிட்டுட்டு வெளியில வருகிற போது பார்த்தா, நாங்க மட்டுமல்ல, மற்றவங்க அத்தனை பேரும் இலைய அந்த 5 ரூபாய்க்காக வேண்டி இலையில ஒண்ணுமே இல்லாம சுத்தமா சாப்பிட்டு வந்தாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டா, வாங்குகிற போதே மிச்சம் வச்சுட்டு அந்த 5 ரூபாய் கிடைக்காதே அப்படிங்கிறதுக்காக வேண்டியே வாங்குற போதே அளவாக வாங்கி கொண்டாங்க. அப்படி அளவா வாங்கி அளவா சாப்பிட்டு வரும்போது எந்த சிக்கல்களும் இல்லை. அந்த இடத்துல உணவுக்கு பற்றாக்குறையும் இல்லை, உணவு வீணாக்கப்படவும் இல்லை. இது போல நம்ம வாழ்க்கை முறைகள்ல, அதாவது 5 ரூபாய்க்காக நாம உணவை வீணடிக்க கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வருகிறது போது மற்ற இடத்துல ஏன் வரல? அந்த சிந்தனையை உயர்த்தி பார்க்கணும். ஆக நாம எந்த இடத்துலயும் உணவை வீணடிக்காமல் பாதுகாத்துக்கிற பண்பை வளர்த்து கொள்ளணும். ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு அன்னதானம் போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் எல்லா இடத்துலயும் இருக்குது. உணவு போடுறோம் நாமளே. இந்த உணவு கொடுக்கிற போது இந்த சாப்பாடு தானம் பண்ணும் போது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, தேவையுள்ளவர்களுக்கு தேவையான காலத்துல அதை கொடுக்க பழகணும். இன்னைக்கு நாம அப்படி கொடுக்குறோமான்னு பாருங்க. யாரு அன்னதானத்துல முதல் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படின்னு பார்த்தா, நல்லா சாப்பிட்டு நல்லா வயிறார 3 வேளையும் சாப்பிடக்கூடியவர்கள் தான் முதல் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப கடைசி பந்தியில யாரு அப்படின்னா, மிச்சம் மீதி எல்லாம் யாருக்கு போய் சேரும்னா, ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கெல்லாம் கடைசியில தான் கேட்டு திறந்து விடுவோம். இது புண்ணியமா பாவமா? பாவம். அப்ப யாருக்கு எப்ப தேவையோ அந்த சமயத்துல சரியாக கொடுக்கப்பட்டால் அது ஒரு நன்மையை கொடுக்கும். அதை விட இப்ப நாம உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அவர்கள் எல்லாம் கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படா கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும்னு பார்க்கும்போது அவங்க பார்க்கக்கூடிய அந்த ஏக்கமான எண்ண அலைகள் நமக்குள்ள மோதுகிற போது நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை விஷத்தன்மையுடையதாக மாற்றிவிடும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. ஆகையினால நாம இந்த சாப்பாடை வீணடிக்காம யாருக்கு தேவையோ அப்போ அவர்களுக்கு சரியாக கொடுக்கறது. சும்மா அன்னதானம் போடுறது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுங்கிற முறை வேண்டாம். நம்ம தேவையானவர்களுக்கு தேவையான சமயத்துல இந்த உணவு முறைகளை கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய பசியும் போயிடும், நமக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. இப்போ இந்த ஆசையை சீரமைக்கிறதுக்காக வரேன். இப்போ உணவின் மேல ஒரு ஆசை இருக்குது. உணவு நமக்கு தேவை, அதனால ஆசை வந்தது. இப்ப எவ்வளவு தேவை அப்படின்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற 4 பேரும் சாப்பிடுறதா இருந்தா 4 பேரும் 3 வேளை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. 3 வேளையும் சாப்பாடாகவே சாப்பிட்டா கூட 4 3 12 பேர் சாப்பிடுறோம், அப்படிதானே? அப்ப அந்த 12 பேருக்கு எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீறி போனா
ஒரு 1 கிலோ இல்லைன்னா 2 கிலோ அரிசி கூட எடுத்துக்கங்க. அது நல்லாவே சாப்பிட்டா கூட 2 கிலோ அரிசி, அதுக்கு மேல தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 12 பேருக்கு 2 கிலோ அரிசி இருந்தால் போதும். இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிற 4 பேர்த்துக்கும் 12 கிலோ அரிசி இருந்தால் போதும்ங்கிற ஒரு சூழல் போய் இன்னைக்கு எத்தனை கிலோ அரிசி நம்ம வீட்டுல ஸ்டாக் வச்சிருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 20 கிலோ வச்சிருப்போம்னு வைப்போம். 20 கிலோ அரிசி இருக்குதுன்னா எத்தனை பேருடைய உணவு நம்ம வீட்டுல இருக்குது? 12 பேருக்கு 2 கிலோ போதும் அப்படின்னா மீதி 18 கிலோ இருக்குது. 18 × 12 பெருக்கி பாருங்க, எத்தனை பேருடைய உணவு நம்ம வீடுகள்ல இருக்குது. இது மாதிரி எத்தனையோ பேர் வீடுகள்ல இத்தனை உணவுப் பொருட்கள், அதான் நான் உதாரணத்துக்கு ஒரு அரிசி சொன்னேன். அது போல எத்தனையோ பொருட்கள் தேவையில்லாம நம்ம வீட்டுல அளவுக்கு அதிகமாக வாங்கி வைத்து அதுல நிறைய புழு வச்சு பூச்சி வச்சு கொட்டக்கூடிய பொருட்களும் நிறைய இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளவு பொருட்களை நம்ம வாங்கி தேவையில்லாம வைக்கிற போது இந்த சமுதாயத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த சாப்பாடு கிடைக்காம போறதுக்கு நாம காரணமாக அமைகிறோம். அப்ப தேவைக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம், தேவையில்லாத பொருட்களை கொடுக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன சார் எல்லாத்தையும் இப்படி அளவா வாங்கி அளவா அன்னன்னைக்கு வாங்கி செய்ய முடியாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய லாக்டவுன் பீரியட்லாம் கொஞ்சம் சேர்த்து வாங்கி வச்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லதுதான், இன்னைக்கு லாக்டவுனாவே இருந்துட்டு போட்டோம். இப்போ இன்னைக்கு இந்த சாப்பாடு இந்த அரிசி 60 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுங்க, நாளைக்கு 30 ரூபாய்க்கு தான் கிடைக்கும் அந்த அரிசின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னைக்கு போய் வாங்குவீங்களா, நாளைக்கு போய் வாங்குவீங்களா? அடுத்த நாள் ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினைக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரத்துல 5 ரூபாய்க்கு வந்துடும் இந்த அரிசி அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கே வாங்கி நிறைய ஸ்டாக் பண்ணுவீங்களா, இல்ல 5 ரூபாய்க்கு கிடைக்கும்ல அன்னைக்கு வாங்கிக்கலாம்னு நினைப்போமா? இப்ப நம்மளுடைய சிந்தனை என்ன ஆகுது, விலை குறையிற காலத்துல வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஓடுது. எப்படி விலையை குறைக்கிறதுங்கிறதும் மகிழ்ச்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னைக்கு சமுதாயத்துல இந்த பொருட்களுடைய அளவு மார்க்கெட்ல எப்போ பொருள்கள் அதிகமாக ஸ்டாக் ஆகுதோ அப்ப விலை தானாக குறைஞ்சு போயிடும். இப்ப நம்ம வாங்கக்கூடிய அளவு குறையும் போது அந்த இருப்பு ஃபுல்லா எங்க இருக்கும்னா மார்க்கெட்ல இருக்கும். மார்க்கெட்ல இருப்பு கூடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வியாபாரி விலையை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான பொருளாதார தத்துவத்தை மகிழ்ச்சி கொடுக்குறாரு. அப்ப இப்படி வருகிற போது எங்கேயும் முரண்பாடு இல்லாம எல்லாருக்கும் இந்த உணவுப் பொருட்கள் போய் சேருவதற்கு வழிவகுக்கும். அதனால நாம முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கு வாங்கி வச்சுட்டு தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வாங்காம தேவையான அளவுக்கு மட்டுமே இப்போதைக்கு வாங்கி நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம்னாலே இந்த ஆசைகள் முரண்பாடு இல்லாத ஆசைகளாக மாறிடும். ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த உணவுல சாப்பிட்ட பிறகு ஏற்பட்ட அந்த மயக்கத்துல மயங்கி, அந்த இன்பத்தில் கிடைச்ச மயக்கத்தில் மயங்கி மறுபடியும் வேணும்னு நினைக்காம அந்த இன்பம்னா என்ன, எது நமக்கு இன்பமாக தெரிகிறது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணும். அப்படி உணர்ந்தீங்கன்னா இந்த ஜீவகாந்த ஆற்றலினுடைய செலவேதான் இன்பமாக உணர்கிறோம் அப்படிங்கிற உணர்வு தெரியும். ஜீவகாந்த ஆற்றல் செலவேதான் இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஜீவகாந்தம்னா என்ன? உயிரின் அலை. அப்ப எதை நம்ம இன்பமாக உணர்கிறோம்? உயிரின் அலையினுடைய செலவையே இன்பமாக உணர்கிறோம். அப்ப உயிரினுடைய அலை செலவாகிறது என்று சொன்னா உயிர் சக்தியே தானே செலவாகிறதுன்னு அர்த்தம். அப்ப நாம அளவுக்கு அதிகமாக இல்ல முரண்பாடுடைய உணவு முறைகளை சாப்பிடுகிற போது எதுவே போகும்? உயிரே போகும்ங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துடும். இந்த உணர்வு வந்துருச்சுன்னா இந்த உணவின் மீது இருக்கக்கூடிய பற்று தானாக குறைய ஆரம்பிக்கும். இதை விட இன்னும் ஒரு நுட்பத்தை மகிழ்ச்சி சொல்றாங்க. நமக்கு ஜீவகாந்தம் உயிர் துகள்கள் வரக்கூடிய வழிகள்ல 4 வழிகள் சொல்றாரு. என்னென்ன? உணவு நீரிலிருந்து ஒரு பகுதி, காற்றிலிருந்து ஒரு பகுதி, கோள்கள்ல இருந்து ஒரு பகுதி, பூமியில இருந்து ஒரு பகுதி. 4 வகையில இருந்து வருது இல்லையா? இந்த 4 வகையில இருந்து வரத ஒரே உணவு நீர்ல இருந்து வரக்கூடியதை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு உடம்புக்குள்ள 7 தாதுக்களாக மாறி அந்த 7வது தாதுல இருந்து உயிர் சக்தி மாற்றம் அடையுது. ஆனா மற்ற 3ல இருந்து வரக்கூடியது நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே உயிர் துகள்களாகவே நம்ம உடம்புக்குள்ள வந்து சேர்ந்து.
இப்போ கன்வெர்ட் பண்ணி ஒரு உயிர்த்துகளை உருவாக்குற போது வரக்கூடிய உயிர்த்துகள்கள் பொட்டன்சியா இருக்குமா, டைரக்டாவே கிடைக்கக்கூடிய உயிர்த்துகள்கள் பொட்டன்சியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, டைரக்டாவே கிடைக்கக்கூடிய உயிர்த்துகள் தானே பொட்டன்சியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். ஆக இந்த 3 வகையில இருந்து, காற்றிலிருந்து, கோள்கள்ல இருந்து, பூமியில இருந்து நம்ம உயிர்த்துகள்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு உணவிலிருந்து வரக்கூடியதை குறைத்து கொண்டாலே போதும், நமக்கு நல்ல உயிர்த்துகள் நம்ம உடம்புக்குள்ள வந்துரும். நல்ல உயிர்த்துகள்கள் உடம்புக்குள் வருகிற போது நிறைய ஜீவகாந்தம் உடலுக்குள் பெருக ஆரம்பிக்கும். நிறைய ஜீவகாந்தம் பெருகுகிற போது அறிவு மேம்பாடு என்பது தானாக வந்துடும். அதனாலதான் மகான்கள் எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க, அவர்களுடைய உணவுனுடைய அளவு குறைந்து போன நிலையில தான் அவர்கள் எல்லாம் மகான்களாக மாறும். அப்போ இந்த 3லிருந்து அதிகமாக உயிர்த்துகளை பெற்றுக்கொண்டு உணவிலிருந்து உயிர்த்துகளை பெறுவது குறைவாக வைத்துக் கொண்டால் அவர்கள் எல்லாம் மகான்கள். இல்லது இந்த 3லிருந்து குறைவாக பெற்றுக்கொண்டு உணவிலிருந்து பெறுவதை அதிகப்படுத்தி கொண்டால் அவர்கள் தான் மனிதர்கள். இப்ப நாம் மனிதர்களாக இருக்கணுமா, மகான்களாக இருக்கணுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துதல். அப்ப பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு ஒத்ததாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த உணவுல அளவும் முறையும் கொண்டு வரணும். இதெல்லாம் சொன்னா நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி பயிற்சியை உருவாக்கி கொடுத்தாங்க. நாம சரியாக காய்கல்ப பயிற்சி செய்கிறோம் என்பதற்கு என்ன சான்றுனா, உணவினுடைய அளவு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வரும். அப்படி குறையலன்னா நம்ம ஒழுங்கா காய்கல்ப பயிற்சி பண்ணலைன்னு அர்த்தம். அதனால நல்ல காய்கல்ப பயிற்சி செய்து கொண்டே வரக்கூடியவர்களுக்கு இந்த உணவின் மீது ஏற்படக்கூடிய பற்று, மண்ணின் மீது ஏற்படக்கூடிய பற்று காலத்தால குறைந்து போகும் இல்லையா? அதனால சாமி ஒரு பாடல் சொல்லுவாங்க, மண் மீது பெண்துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதே மூவாசை மதியுடனே பயன் கொள்வோம். அப்போ மண் மீது மண் மீது பெண்துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம். அப்போ 3 ஆசைகள் எல்லாம் நம்மளால வாழவே முடியாது. அப்படிங்கும் போது மதியுடனே அதை பயன்படுத்தி வாழக்கூடிய அந்த பக்குவத்தை நாம உருவாக்கி கொள்ளணும். சரி, 2வது ஆசைக்கு வரேன். 2வது ஆசை என்ன? இப்ப மண்ணாசை முடிச்சுட்டேன். 2வது பொன்னாசைன்னு எடுத்துக்கோங்க. வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவை, அல்லது இந்த உடை உறைவிடம், இந்த 2 தேவைகளால் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அந்த ஆசைகளை எப்படி முறைப்படுத்திக் கொள்றது அப்படின்னு சிந்திப்போம். இப்ப வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவைகள் தானே உடை உறைவிடம் 2. நமக்கு எவ்வளவு உடை தேவை அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. உடை எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய உடலை மறைத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, இந்த வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வுகள்ல இருந்து, இந்த இயற்கை சூழல்கள்ல இருந்து தன்னை காத்து கொள்வதற்காகத்தான் இந்த உடை உடுத்துகிறோம். இப்ப நான் இங்க ஊட்டியில இருக்கேன் அப்படின்னா, இங்க எனக்கு இந்த குளிருக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷர்ட்டை போட்டு, அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டரை போட்டு, அதுக்கு மேல ஒரு குல்லாவை போட்டு, இன்னும் என்னென்ன போட முடியுமோ அவ்வளவு, அதுக்கு மேல முடிஞ்சா ஒரு கோட்டும் போட்டு நல்லா சூடா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன். இது இவ்வளவையும் நான் கீழே பிளைன்ஸ்ல வந்து போடணும் அப்படின்னா முடியாத காரியம் இல்லையா? அங்க வந்து லேசான காட்டன் ஷர்ட் போட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ இருக்கிற சூழலுக்கு தக்க இந்த உடைகளை மாற்றி பயன்படுத்திக் கொள்கிறேன். அது எவ்வளவு நமக்கு தேவை, இன்னைக்கு நாம எவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சிந்தனை செய்து பார்க்க. ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் எத்தனை உடைகள் வந்து தேவையில்லாம நம்ம வீடு பீரோல இருக்குது அப்படின்னு சிந்தனை செய்து பார்க்க. கையே வைக்காம, ஒரு நாள் கூட எடுத்து பயன்படுத்தாம, ஏதோ ஒரு நாள் பயன்படுத்திட்டு வச்சிருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் நிறைய நம்ம பீரோல வச்சிருக்கோம். இப்படி தேவையில்லாம வச்சிருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தேவையுடையவர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அது சரியான காலத்துல அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? அப்ப அவர்களுக்கு சரியாக நம்ம இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 1980லயே சாமி எழுதுறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய துணி உற்பத்தியை நிறுத்திட்டா போதும், இன்னும் 3 ஆண்டுகளுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போதும் போதும்ங்கிற அளவுக்கு போட்டுக்கிற அளவுக்கு துணி உற்பத்தி ஆகி இன்னைக்கு ஸ்டாக்ல இருக்குது. இப்ப இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அப்ப தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாத போது மற்றவர்களுக்கு அதை கொடுக்கலாம். இது எப்படி உற்பத்தி உருவாக்குறதையும் சிந்திங்க. இப்போ நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம்
உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம் வெளியில எங்காவது ஷாப்பிங் கூட்டிட்டு போறோம், இல்லைன்னா கோயில் கூட்டிட்டு போறோம், எங்காவது கூட்டிட்டு போறோம்னு வச்சுங்களேன். என்ன பண்றீங்க? சாதாரணமா ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பாருங்க. எல்லாம் அந்த குழந்தைகளை அழகுபடுத்தி நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டு எவ்வளவு நல்லா அந்த குழந்தைகளை அழகா கூட்டிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்தி கூட்டிட்டு போறோம். இந்த குழந்தைங்க வெளியில போகும்போது நீங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த ரோட்டோரங்கள் எல்லாம் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சட்டை கூட வாங்கி போட முடியாதவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த அம்மா நீங்க இந்த குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைய வச்சிட்டு இருக்கிற அம்மா நம்ம குழந்தையை பார்க்கிற போது எப்படி எந்த எண்ணத்தோடு பார்க்கும் அப்படின்னு அந்த அம்மாவுடைய மனநிலையிலிருந்து சிந்திச்சு பாருங்க. எந்த அம்மாவா இருந்தாலும் நம்ம குழந்தைய அழகா வச்சுக்கணும், நல்லா அந்த மாதிரி சட்டப்பட்டா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவர்கள் தானே. அப்போ அந்த ஒண்ணுமே வாங்கி போட முடியாத அந்த அம்மா நம்ம குழந்தைய கூட்டிட்டு போகும்போது நம்ம குழந்தை போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்ன நினைக்கும்? இப்படி ட்ரெஸ் எல்லாம் நம்ம குழந்தைக்கு வாங்கி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும்ல. அப்படி நினைச்சுச்சுன்னா அந்த எண்ணம் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தாக்கி அது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நோயாக உருவாகிறது அப்படின்னு முதல்ல சொன்னார். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி சாக்கடையிலேயே படுத்து உருண்டு வாழக்கூடியவர்களுக்கு எந்த நோயும் வருவது இல்லை. நல்ல சுத்தமா ஹைஜெனிக்கா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் எல்லா நோயும் வருது. என்ன காரணம் அப்படின்னா அங்க ஜீவகாந்தம் பொட்டன்சியா இருக்கு, இங்க ஜீவகாந்தம் பற்றாக்குறையாக இருக்கிறது. அங்க ஜீவகாந்தத்தை இப்ப நம்ம சாதாரணமா போயிடுவோம் நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு. நம்ம அந்த குழந்தைய பார்த்தா ஐயோ பாவம் இப்படி இருக்கிறாங்களே, இந்த குழந்தைகளுக்கு நம்ம நம்ம ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்க? அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியலையே நம்மளால அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த மாதிரி அழகா வச்சுக்க முடியலையே நம்ம குழந்தையனால அப்படின்னு யோசிக்கும் போது அதுவே நம்மளுடைய குழந்தைகளுக்கு நோயாக உருவெடுக்கிறது. ஆகையினால நம்மளால அதை விட பெட்டர் இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய பத்தாத அந்த குழந்தைங்க போட்டு நல்லா யூஸ் பண்ண முடியாம துணிகள் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க வாங்கி போடும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய மனநிலைகள் எவ்வளவு மாற்றத்தை உருவாக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி பாசிட்டிவா மாறி நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை தேவை உடையவர்களுக்கு நாம கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறது அப்படிங்கிற முறைக்கு வந்துட்டோம்னா நம்மளுடைய மனமும் லேசாயிடும், இந்த ஆசையும் தூய்மையாக மாறிடும். சரி, இன்னொன்னு உறைவிடத்துக்கு நான் சொல்றேன். உறைவிடம்னு சொல்லும்போது சாமி அழகா சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் கூடி வாழ்ந்தாங்க. இப்படி கூடி வாழுகிற போது ஒரே கூட்டு குடும்பங்களாக இருந்தது. அப்ப அவங்க எல்லாம் எங்க படுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு, பெரிய வீடா இருந்தாலும் கூட எல்லாம் ஒரு முற்றம்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில எல்லாம் படுத்துப்பாங்க. ஒரு ஹால் மாதிரி வச்சுக்கலேன், இங்கதான் எல்லாம் சாப்பிட்டு படுப்பாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த தூக்கம்ங்கிறத மகிழ்ச்சி சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இறைவன் சார்ஜ் போன பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய காலம் தான் தூக்கம். இப்ப நமக்கு செல்போன் இருக்கு, சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி இந்த உடம்புக்கு சார்ஜ் போகும்போது, உடல் ஆற்றல் குறையும் போது அதை சார்ஜ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் தான் தூக்கம். சரி, இப்ப நீங்க செல்போன் எடுத்துக்கங்க, சார்ஜ் போட்டு வைக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல சார்ஜ் ஆனா அந்த பேட்டரி என்ன ஆயிடுது? அப்படியே உப்பி வந்துருது. ஏன்? போதுமான அளவுக்கு சார்ஜ் ஆகும்போது அதுக்கு மேல அதிகமா சார்ஜ் ஆகும்போது அது விரிவடைய ஆரம்பிக்கிறது. அதே போல நாம தூங்குகிற போது நம்ம உள்ள இருக்கக்கூடிய உடல் செல்கள், உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற போது சீக்கிரமா அது சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருந்து அந்த காந்தம் விரிவடைய ஆரம்பிக்கும். இப்படி காந்தம் விரிவடைந்து வெளியில போகும்போது பக்கத்துல நம்மளுடைய குழந்தைகள் படுத்திருக்காங்கன்னு வச்சுக்க. இப்ப நம்மளுடைய காந்த அலை யாருக்குள்ள போய் சேர்ந்துடும்? அவங்களுடைய காந்த அலையோடு மெர்ஜ் ஆகும். இப்ப அவங்களுடைய காந்த அலையோட மெர்ஜ் ஆகும் போது நானும் என்னுடைய குழந்தையும் காந்தத்தால் உயிர் தொடர்பு பெறுகிறோம். அப்படிங்கும் போது 2 பேருக்குள்ளேயும் ஒரு இணக்கம் என்பது இருக்கும். அந்த காலத்துல 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க எல்லாம் ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் இன்னைக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க, அவ்வளவு பேரும் எல்லாம் அன்பா பாசமா ரொம்ப அழகா அந்த குடும்பம் நடந்தது. இன்னைக்கு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்தாலும் கூட அந்த அன்பு பண்பு பாசம் எல்லாம் வராததுக்கு காரணம் என்னன்னா
அப்பா அம்மா கூட கூட அந்த அன்பு பாசம் எல்லாம் வராததுக்கு காரணம் என்ன? எல்லாரும் தனித்தனியாக வசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு வீடு இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய வீடா இருக்குது. அதுல ஒரு 4 ரூம் இருக்குது அப்படின்னா 4 பேரும் 4 ரூம்ல படுத்திருக்கிறோம். இப்ப இந்த ரூம்குள்ள இருக்கிற அப்பாவுக்கு காந்தம் ரொம்பி வலிஞ்சு அடுத்த ரூம்குள்ள போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். அப்ப அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய பையனுக்கும் இந்த அப்பாவுக்கும் உயிர் தொடர்பு என்பது இல்லாமல் போயிடுது. அப்ப இந்த உயிர் தொடர்பு இல்லாத நிலையினாலதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் உருவாகுது. அப்ப அப்பா என்ன நினைக்கிறாரோ அத ஒரு காலத்துல அப்பா பார்த்தா பையன் செஞ்சான். பையன் அப்பா பார்த்தா பையன் எதுக்காக பார்க்கறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி? ஏற்கனவே உயிர் தொடர்பு இருக்கிறது. அப்ப இந்த காந்தத்துல என்ன நினைச்சு பார்த்தாங்களோ, அது அப்படியே அந்த காந்தத்துல போய் மோதி இ அது செயலுக்கு வந்ததுங்க. இன்னைக்கு அந்த உணர்வு என்பது கெட்டுப்போச்சு. இதெல்லாம் எங்க வரும்னா, ஒரு சின்ன குடும்பமாக இருந்து அதனாலதான் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அட்லீஸ்ட் ஒரு மாதத்துல ஒரு நாள் இல்லைன்னா வாரத்துல ஒரு நாளாவது எல்லாரும் சேர்ந்து தூங்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னா என்னுடைய எனக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான். அவனுக்கு சீக்கிரம் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து வலிஞ்சு ஓடியாரக்கூடியது எனக்குள்ள வந்துடும். இப்படி ஜீவகாந்த பரிமாற்றம் என்பது தூங்கும் போது எல்லாருக்குள்ளயும் நிறைவுபடும் போது ஜீவகாந்த பேலன்சிங் கெப்பாசிட்டி வந்துடும். அதனால ஜீவகாந்த குறைபாடு தானே ஒருத்தருக்கு உடல்ல நோய், மனதுல குழப்பம், வாழ்க்கை சிக்கல்களாக மாறுதுன்னு சொல்றாரு மகரிஷி. அந்த ஜீவகாந்த குறைபாடு என்பது ஒன்றாக சேர்ந்து உறங்குகிற போது சரி செய்யப்படும். அப்படி சரி செய்யப்பட்டா அந்த இடத்துல நோயும் இல்ல, குழப்பமும் இல்ல, மனதுல சிக்கல்களும் இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சின்ன குடிசையில வாழக்கூடியவர்களை நீங்க போய் பாருங்க. அவங்க கிட்ட எந்த கவலையும் இருக்காது, எந்த நோயும் இருக்காது. அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கு எல்லாம் இருக்கு. ஆனா சந்தோஷம் என்பதே இல்ல. அவர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை நம்ம இடத்துல இல்ல. என்ன காரணம்னா இந்த ஜீவகாந்த பரிமாற்றம் என்பது இல்லை. ஏன் இல்ல அப்படின்னா பெரிய பெரிய வீடா வச்சிருக்கோம். அப்போ தேவைக்கு தகுந்தாற் போல வீடுகளை சுருக்கிக் கொள்ளலாம் இல்லையா? இன்னொன்னு பெரிய பெரிய வீடா கட்டி வச்சு எத்தனை பேர் வாழக்கூடிய இப்போ ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 2 பேர் இருக்க முடியும் அப்படிங்கிற போது நாம 2 பேர் எத்தனை பெரிய ரூம்ல எவ்வளவு பெரிய வீடுகள்ல இருக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல வீடு இல்லாமல் தவிக்க விட்டுருக்கிறோம். இப்படி இல்லாம இந்த வீடுகளை எல்லாம் அழகா சின்னதா கட்டிக்கிட்டாலே பெரிய விஷயம். இதெல்லாம் மகிழ்ச்சியினுடைய கோட்பாடுகளே எடுத்துக்கிறார். இப்போ இப்படி தேவைகளை சுருக்கிக் கொள்ளுதல் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பாசிட்டிவாவும் பார்த்துக்கணும், ஒரு நெகட்டிவாவும் பார்த்துக்கணும். இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த உடல் கழிவு பொருட்கள் வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை முறைப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு இது சாதகமாக அமையும். 3வது உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தினால் ஏற்படக்கூடிய தேவை இல்லையா? அப்போ உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தினால் ஏற்படக்கூடிய தேவைதானே பெண்ணாசையாக மாறுகிறதுன்னு சொன்னார். அதுல என்ன தேவை? பெண்ணாசையாக மாறுறதுக்கு என்ன காரணம்? அந்த வித்து சக்தியினுடைய விந்துநாத கழிவுநிலையை முறையாக வெளியேற்றுவதற்கு வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும் போதுதான் அந்த குழந்தை செயலாக இருக்க முடியும். நான் காய்கள் வகுப்புல அடிக்கடி இதை சொல்றது உண்டு. ஒரு காலத்துல 16ல இருந்து 18 வயதுக்குள்ள மெச்சூர் ஆனாங்க. அவங்க உடம்புல அபரிமிதமாக ஊறி வரக்கூடிய அந்த வித்து சக்தியை தேக்கி பாதுகாக்கக்கூடிய வயது ஒரு 2 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 18ல இருந்து 20 வயதுல ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய வயதுல அவங்களுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து அதை முறையாக வெளியேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பையும் வசதியும் செய்து கொடுத்தாங்க. ஆனா ஒரு காலத்துல 20 வயசுல இருந்து 22 வயசு திருமண வயதுன்னு வச்சிருந்தாங்க. எந்த சங்கடமும் இல்லை, குடும்பமும் அழகா போச்சு. ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த வித்து உற்பத்தி இருக்கு அப்படிங்கும் போது வித்து உற்பத்தி காலத்திலேயே குழந்தைகள் பிறந்தது. 10 குழந்தை 15 குழந்தை பிறந்தது. எல்லாம் ஆரோக்கியமான குழந்தையாக இருந்தது. நார்மல் டெலிவரியா இருந்தது. அந்த குழந்தைகள் அத்தனையும் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த அம்மா அதை விட ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன்? வித்து உற்பத்தி காலத்திலேயே இவ்வளவும் நடந்தது. வித்து உற்பத்தி காலத்திலேயே இருக்கிற போது உயிர் துகள்கள் நிறைய உடம்புக்குள்ள இருக்கும். உயிர் துகள்கள் நிறைய உடம்புக்குள்ள இருக்கிற போது ஜீவகாந்த திணிவு அதிகமாக இருக்கும். ஜீவகாந்த திணிவு அதிகமாக உடம்புக்குள்ள இருக்கிற போது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி ஏஜ்ங்கிறது 13ல இருந்து 15 வயசா மாறி போச்சு.
அப்போ ஓவர்ஃப்ளோ வயது அதுல இருந்து ஒரு 2 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா 15ல இருந்து 17 வயசுல ஓவர்ஃப்ளோ வயசு. இந்த 15ல இருந்து 17க்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆகும்போது முறையாக இந்த கழிவை வெளியேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்காமல் இந்த சமுதாயம் எத்தனை வயதுல செய்து கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்தால் 25 வயது, ஆணாக இருந்தால் 30 வயது. அப்ப 15ல இருந்து 17 வயதுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயத்தை 25ல இருந்து 27 வயதுக்குள் செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடைப்பட்ட அந்த 10 ஆண்டுகள் எப்படி இந்த உடலில் அபரிமிதமாக ஊறி வரக்கூடிய வித்து சக்தியை பாதுகாக்கிறதுங்கிற வழிய சொல்லிக் கொடுக்காம, இத தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் வந்ததுனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய சிக்கல்கள் வந்திருக்கிறது இந்த பாலுணர்வு வேட்புனால. இதை முறைப்படுத்திக் கொள்வதற்கு தான் மகரிஷி காய்கல்ப பயிற்சியை உருவாக்கி கொடுத்தாங்க. இத சரியா செய்து கொண்டு வந்தீங்கன்னா, இந்த அபரிமிதமாக ஊறி வரக்கூடிய வித்து சக்தியை உடலுக்குள்ளேயே ரீசைக்ளிங் ஆஃப் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடுங்கிற அந்த மெத்தட்ல இந்த பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க மகரிஷி. இந்த பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை ஃபீட்பேக் பண்றது, உடம்புக்குள்ளேயே ஃபீட்பேக் பண்ணி உடம்புக்குள்ளேயே இருப்பு கட்டி வைக்கக்கூடிய அந்த பயிற்சியை நம்ம சரியா செய்து கொண்டோமானா, உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய இந்த வித்து கழிவை முறைப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் வரக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முறைகளை கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆகையினால நாம இந்த வித்து சக்தியை சரியாக எப்படி பாதுகாத்து வைத்துக் கொள்றதுங்கிற பயிற்சியை கொடுக்காம, எவ்வளவுதான் தண்டனைகளை உருவாக்கி கொடுத்தாலும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து உலகம் மீண்டு வருவது என்பது கஷ்டம். அது இயல்பு. அந்த வயதுல அந்த குழந்தைக்கு ஊறி வரக்கூடிய வித்து சக்தி கழிவாக மாறி வெளியேறக்கூடிய வயதுல அதை சரியாக பாதுகாக்கக்கூடிய, முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சியை அவர்களுக்கு கொடுக்காம, அந்த பயிற்சி பாடத்திட்டங்களாக கொண்டு வராம, இந்த பயிற்சி இல்லாமல் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதனால நண்பர்களே, நல்ல இந்த பயிற்சி முறைகளை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சி முறைகளை சரியாக செய்யும் போது ஒரு ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் ஏற்படக்கூடிய அந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது 4ஆம் வட்டத்துல சரியாக வந்துடும். ஏன் அப்படின்னா, இந்த வித்து சக்தி சாதாரணமா செக்சுவல் கிளாண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணர்வுகள் அதிகமாகும். அது செக்சுவல் கிளாண்ட் மூலாதாரம், அடுத்து சுவாதிஷ்டானம், இந்த 2 மையங்கள்ல தேங்கும் போதுதான் அபரிமிதமான அந்த கிரேவிங்னஸ் வரும். ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும், இல்ல ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் மேலேயே வரக்கூடிய அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் அதிகமாக ஊறி வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த 2 மையங்கள்ல இருக்கிற போது. ஆக இந்த 2 மையங்களை தாண்டி உயிர் சக்தியை மேல கொண்டு பழக்கிட்டோம்னா, ஆக்னியிலயோ துரியத்திலேயோ வைத்து பழக்கி கொண்டோமானா, இதுல இருந்து விடுபட்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்னேய துரியம்ங்கிற பயிற்சி எல்லாம் மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. ஆக இதையெல்லாம் முறைப்படுத்தி கொள்றது, மண்மீ அந்த பெண்ணாசை இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த கழிவு முறையாக வெளியேற்றப்பட வேண்டிய கழிவு. அதை முறையாக வெளியேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பும் வசதியும் இந்த சமுதாயம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்காத போதுதான் இவ்வளோ சிக்கல்களும் உருவாகிறது. ஆகையினால இதை முறைப்படுத்திக் கொள்வதற்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற இந்த ஒரு பயிற்சி போதும். ஆக இந்த மண் மீது பெண் துணையால் முன்கொண்டே வாழுகின்றோம். மனைவியாக இல்லைனாலும் கூட மகளா, தாயா, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரியாகவாவது ஒரு பெண்ணுடைய துணை இல்லாம யாராலையும் வாழ முடியாது. அதனால பெண்ணாசையை ஒழிக்கவும் முடியாது, மண்ணாசையை ஒழிக்கவும் முடியாது. ஏன்னா மண்ணுல தான் நம்ம பிறந்தோம், மண்ணுல இருந்து விளையக்கூடியதான் சாப்பிடுறோம், மண்ணுல தான் இருக்கிறோம், கடைசியில போகும்போதும் அந்த மண்ணுக்குள்ளதான் போக போறோம். அப்ப மண் இல்லாம நம்மளால இருக்கவும் முடியாது. ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு நாம பல பேரோட தொடர்பு கொள்ளுகிறோம், பல பொருட்கள் நமக்கு தேவையா இருக்குது. அப்ப அந்த பொருட்கள், மக்கள் தொடர்புக்கெல்லாம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த 3 தேவைகளையும் முறைப்படுத்தி, அளவு முறைப்படுத்தி வைத்துக் கொண்டோமானா வாழ்க்கையில சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் மகிழ்ச்சி கொடுத்த இந்த பயிற்சி முறை. சரி, இப்ப இந்த பயிற்சியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயத்த நீங்க இன்னைக்கு சிந்திக்க போறீங்க. சரி, அப்படியே கண்களை மூடுங்க. மனம் அமைதி நிலைக்கு வரட்டும். புருவ மையம் ஆகினை,
துரியம், உச்சிலே நினைவிருக்கட்டும். தேவையின்பால் எழுந்த எண்ணமே ஆசை என்பதை உணர்கிறேன். பசிதாகத்தினால் எழக்கூடிய ஆசை, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேகத்தை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய ஆசை, வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய ஆசைகளே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளாக மாறியிருக்கிறது என்பதை உணர்கிறேன். பிரம்மச்சரிய காலத்துல, அந்த காலத்துல சொல்லப்பட்ட இந்த பசிங்கிற ஒரு உணர்வை எப்படி சமன் செய்து கொள்வது என்பதை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட விரதம் என்கிற பயிற்சியை என் வாழ்நாள்ல முடிந்த அளவுக்கு அதை கடைபிடிப்பேன். பட்டினி பரம அபிஷதம்னு சொல்றாங்க. உணவு இல்லாமல் இருக்கிற போதுதான் உணவினுடைய அருமை, அதை எப்படி அனுபவிக்கிறது, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் நமக்கு தெரியும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்கிறேன். உணவுக்காக என்னுடைய எண்ணம் முறை மாறி பிறழாத அளவுல நான் விழிப்போடு இருப்பேன். ஆழ்ந்த சங்கல்பமாக இருக்கணும். எந்த சூழலும் தேவைக்காகவே உணவு எடுத்துக் கொள்வேனே ஒழிய, தேவையில்லாமல் அந்த உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பேன். இந்த மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுவேன் என்று மகர் சொல்லுவாங்களே, அந்த தத்துவத்தை முழுமையாக அனுபவிக்கிறேன். உடையும் உறைவிடமும். குருகுலத்துல ஒரு சின்ன குடிசையில கூட வாழ முடியும். பெரிய ராஜாவா இருந்தாலும் ஒரு சின்ன குடிசையில கூட வாழ முடியுங்கிற அந்த பக்குவத்தை உருவாக்குனாங்க. மண் தரையில கூட படுக்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வை அவர்களுக்குள்ள உருவாக்குனாங்க. ஒரு சின்ன துணியை கட்டிக்கிட்டு கூட என்னால வாழ முடியுங்கிற அந்த உணர்வை உருவாக்கினார்கள். அதுபோல நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் வாழ முடியும் அப்படிங்கிற பக்குவத்தை உருவாக்குவதற்கு என்னால் முடிந்ததை செய்வேன். வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஏற்பட்ட தேவைகளான உடையும் உறைவிடமும் எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு, தேவையில்லாததை தேவையானவர்களுக்கு வழங்குவதற்கு என்னுடைய மனம் தயாராக இருக்கிறது. தேவையில்லாத பொருட்கள் வாழ்க்கையில கூட 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 நமக்கு பொருளாதார இழப்பு என்பதை உணர்கிறேன்.
உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேகத்தை சமன் செய்வதற்கு ஏற்ற பயிற்சிகளை மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறதுனால அந்த பயிற்சிகளை எல்லாம் முறையாக செய்து ஒருவர் மனதில் எழக்கூடிய உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து சிந்தித்து செயல்படுவேன். பிறர் மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்ளுவேன். இந்த கழிவுப் பொருள் உடலிலிருந்து வெளியேற வேண்டியதா, அது முறையாக வெளியேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்திக் கொள்வேன். இந்த உடலுக்குள்ளாகவே அந்த வித்து சக்தி சுவரச் செய்கிற போது உடலில் உயிர் சக்தி அதிகமாக திணிவு கூடி அந்த உயிரிழந்து வரக்கூடிய ஜீவகாந்தம் அதிகமாகி இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அடைவதற்கு எனக்கு உடல் பலமும் மனபலமும் கிடைக்கும் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். தேவையற்ற பொருட்கள் பல தேடி தேடி வாழ்வில் தேவையை பெருக்கி துன்பமடைய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்து தீங்குகளே 5 பெறும் பழிச்செயல்கள், வியாதி, ஏழ்மை, தேவையற்ற பொருட்களவை என்றறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து பலர் வாழ்வுக்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம். மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தமென்று மனிதரெல்லாம் உணர்ந்ததனால இப்போ மண்ணாசை ஏது? பெண்களெல்லாம் பெற்றவளாய் மகளாய் ஆணின் பெரிய சகோதரிகளாய் இருந்தும் வாழ்வின் பண்பினுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்ற என்னே பெண்ணாசை. உலகில் வாழ்வோர் எல்லோருக்கும் எல்லாம் பொது எனில் பொன்னாசை எங்கே என்ற மகிழ்ச்சியுடைய இந்த கோட்பாடுகளை முழுமையாக உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில ஏற்று என்னுடைய தத்துவமாக மாற்றிக்கொள்ளுகிறேன். இந்த உயர்ந்த பண்புல உயர்ந்த தெளிவிலை நான் எப்பொழுதும் விழிப்போடு இருப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொள்வோம். இந்த 3 தேவைகள்ல என் வாழ்க்கைக்கு அல்லது பிறவியினுடைய நோக்கத்திற்கு முரணாக எந்த செயலும் செய்யாம பிறவியினுடைய நோக்கத்துக்கு ஒத்ததாக என்னுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்வேன். வாழ்க வளமுடன். இந்த ஆழமான பதிவு உங்களுடைய கருமையத்தில் நிறைந்து எப்பொழுதெல்லாம் இந்த தேவைகள் உங்களுக்கு எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக மேலும் 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 வந்து இந்த ஆசைகளை முறைப்படுத்திக் கொள்வதற்கு உறுதுணையாக அமையட்டும். நண்பர்களே, இன்னைக்கு போய் நாம் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் ஆசைகளாக தேவையின் பால் வந்த எண்ணங்களை எல்லாம் எழுதி கொள்ளுங்க. ஏற்கனவே நீங்க என்ன மாறாத பயிற்சி செய்திருக்கிறீங்க, அதுலயே இருக்கும் தேவையின் பால் வந்த எண்ணங்கள், தேவையின் காரணமாக வந்த எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து எழுதி கொள்ளுங்க. அந்த ஆசை உண்மையில தேவைதானா அப்படின்னு பாருங்க. இப்போ தவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையில தேவைதானான்னு பார்க்கணும்.
தேவைதான் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அடுத்தது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உடல், மன, பொருளாதார வாய்ப்பு வசதி உண்டா அப்படின்னு பார்க்கணும். தவம் பண்றதுக்கு உடல் ஒத்துழைக்கணும், மனசு ஒத்துழைக்கணும். பொருளாதாரம்ங்கிறது ஒண்ணும் வேண்டியதில்லை இல்லையா? சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கு உடலும் மனதும் தகுதியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு அடுத்த பயிற்சி நிலைக்கு போயிடணும். சரி, இந்த தகுதி இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னால 1/2 மணி நேரம் அமைதியா உட்கார முடியல, கை கால் எல்லாம் வலிக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னா, அந்த ஆசை எப்படி முறைப்படுத்திக்கிறது? அப்போ பின்விளைவு அப்படியே இல்லாம நான் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வலுக்கட்டாயமாக தவம் செய்தால் இந்த உடல் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பு வலிச்சதுன்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தரக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒழுக்கமில்லாத செயல்கள் சொல்லுமே. அப்ப நாம செய்யக்கூடியது இப்ப தவம் செய்யறோம், நல்லதுதான். ஆனா இந்த உடலை வருத்தி செய்கிறோம், உடல் உடல் துன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னா அது ஒழுக்கமில்லாத செயல். அப்போ இந்த ஆசை எப்படி முறைப்படுத்துறது? பின்விளைவு தீமையாகல இருக்கும். நீங்க தவம் செய்த அதான் ஒருத்தர் சொன்னா, என்னப்பா தவம் செஞ்சியா? நல்லா முழுசா தவம் செஞ்சேன் சார். கால்வாக தவம், முக்கால்வாசி கால்வலி, முழுமை பெற்றது என்று நிறைவு செய்தேன் அப்படின்னா. அப்போ கால்வாசி தவம் செஞ்சிருக்கிறான், முக்கால்வாக நேரம் கால்வழியிலேயே உட்கார்ந்துருக்கிறான். முக்கால் ஒண்ணு முழுமை பெற்றது என்று நிறைவு செய்தேன்னு சொன்னாங்க. அது எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அப்போ முழுசா அவன் தவம் செய்யணும் அப்படின்னா இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல உடற்பயிற்சி செய்யணும். உடல்ல ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் இது சீராக இருக்கிற போது உடம்பு அசையாமல் இருக்கும், வலிக்காமல் இருக்கும். இதுக்கு நல்ல பயிற்சி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இதான் செயல்பாடு. இத ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நான் சரியா உடற்பயிற்சி செய்து இந்த 1/2 மணி நேரம் உட்காருவதற்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு திட சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செய்தீங்கன்னா சீக்கிரமா அந்த 1 வாரத்துக்குள்ள வந்துடலாம். இல்லாம பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிடக்கூடாது. பயிற்சி பண்ணுவேன்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுட்டீங்க, அடுத்த நாள் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு எந்திரிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா? அப்படி இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்தை உருவாக்கி அந்த கால நிர்ணயத்துக்குள்ள இதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துக்குள்ள இந்த எண்ணம் செயலாக மலர்ந்துடும். அப்போ நம்ம 1 வாரம் நல்ல பயிற்சி பண்ணி இந்த உடல் அசையாமல் உட்காருவதற்கு தகுதியாக்கி கொண்டோம் என்று சொன்னா நம்ம மனசுல ஒரு தெளிவு வந்துடும். இந்த ஆசைய இவ்வளவு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடிந்ததுன்னா எதை வேணும்னாலும் சாதிக்க முடியுங்கிற தெளிவும் துணிவும் நமக்குள்ள வந்துடும். அந்த தெளிவும் துணிவும் மற்ற ஆசைகளை நமக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விரட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப ஆசைகளை முறைப்படுத்திக் கொள்ள முடியும். மகர்ஷி கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், சாமி நான் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு. சாமி என்ன பண்ணிருக்காரு, ஒரு நோட் எடுத்து கொடுத்து உங்களுடைய ஆசைகள் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு இருக்கிறாரு. அப்படியே எழுதிட்டு வர்றாரு. நிறைய ஆசைகள் நோட்ல எல்லாம் எழுதி கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுக்குறாரு. இப்போ சாமி பார்த்து சொன்னாரா, இவ்வளவுதான்ப்பா உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி. இந்த ஆசைகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டீங்கன்னா, சீரமைச்சிட்டீங்கன்னா நீங்களும் இறைவனும் ஒன்றாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம இறைவனை அடைவதற்கு, அந்த இறைவுணர்வு பெறுவதற்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டாலே போதும். நாம இறைவுணர்வு பெற்று முழுமையாக வாழலாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், போய் உட்கார்ந்து என்னென்ன எண்ணங்கள் தேவையின் காரணமாக வருகிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் உண்மையில தேவைதானா அப்படின்னு பாக்குறோம். அப்படி தேவையாக இருந்தா அதை செயல்படுத்துவதற்கு உடல், மன, பொருளாதார வாய்ப்பு வசதி இருக்கிறதா அப்படின்னு பாக்குறோம். அப்படி உடல், மன, பொருளாதார வாய்ப்பு வசதி இருக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துவதற்கு திட்டம் போட்டு செயல்படுத்தலாம். அதை நாளைக்கு நான் எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஆசைகளை எழுதிக்குங்க. அந்த ஆசை உண்மையா தேவைதானான்னு எழுதுங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு உடல், மன, பொருளாதார வாய்ப்பு வசதி உள்ளதா இல்லையா அப்படின்னு எழுதிக்குங்க.
இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இந்த 3 காலத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நாளைக்கு வருகிற போது இந்த 3வது காலத்துல உடல் மன பொருளாதார வாய்ப்பு வசதி இருந்தா எப்படி செயல்படுத்தலாம், இல்லைன்னா அதை எப்படி முறைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நம்ம வகுப்புல தெளிவா புரிந்து கொள்ளலாம், செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசை சிரமத்தில் பயிற்சியில மென்மேலும் தொய்வு பெற்று இறை உணர்வு பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறையருளும் குருவருளும் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.